வணக்கம். திரையரங்கம் மெட்ராஸ் மேட்டினி. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கார்த்திகேயன் மணி. ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் எழுத்தாளராக படம் முழுக்க சத்யராஜ் தேவைப்படக்கூடிய காட்சிகளில் வருகிறார். எழுத்தாளராக வரக்கூடிய சத்யராஜை பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே, நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, நிறைய கிரைம் நாவல்கள் எழுதியிருக்கீங்க, நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட நாவல்கள்லாம் எழுதியிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட மனிதர்களுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து நீங்கள் ஏதாவது நாவல் எழுத வேண்டும் அப்படின்லாம் சொன்ன பிறகு அப்படிப்பட்ட முயற்சியில் இறங்கக்கூடிய சத்யராஜ் ஒரு மது அருந்தக்கூடிய இடத்திற்கு செல்கிறார். அங்கு 2 மனிதர்கள் சரக்கு அடிப்பதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் ஆட்டோ ஓட்டுநராக படத்தில் வரக்கூடிய காளி வெங்கட். அவர்தான் ஆட்டோ ஓட்டுநர் கண்ணன். அவர் அமைதியாக அங்கு அமர்ந்திருக்கிறார். அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவர் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இங்கே எப்போவுமே தண்ணி அடிக்கக்கூடிய ஆள் அப்படின்ற மாதிரி இவரை நினச்சிடாதீங்க. நான் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள். அவர் இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. முதல் முறையாக இப்போ தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு முன்னால் மதுவே அருந்தாத ஒரு மனிதர் எதற்கு மது அருந்தக்கூடிய இடத்தில் அமைதியாக வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்? அவர் யார்? அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன அப்படின்றது. அதற்கு பிறகு தான் நம்ம படத்தில் அவருடைய வாழ்க்கை என்ன அப்படின்றத காமிக்கிறாங்க. அவர் ஒரு சராசரியாக வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நடுத்தர நிலையில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர். அந்த ஆட்டோ ஓட்டி கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் தன்னுடைய குடும்பத்தை அவர் நடத்திக்கிட்டு இருக்கார். அவருடைய மனைவியின் பெயர் கமலம். அவருக்கு 2 பசங்க, ஒரு மகள் தீபிகா, ஒரு மகன் தினேஷ். தினேஷ் தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். மகள் இப்போது கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் பணியாற்றி கொண்டு இருக்கிறாள். கஷ்டப்பட்டு இந்த 2 பசங்களையும் உருவாக்கி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர் கண்ணன் என்ற அந்த ஆட்டோ டிரைவர். அவர் தன்னுடைய மகளுக்கு எப்படியாவது விரைவில் திருமணம் நடத்தி விட வேண்டும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட சேமிப்பு அப்படின்றதில் எதுவுமே கிடையாது. அவர் மகள் அங்கே நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் கிடைக்கக்கூடிய சம்பளம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இவர் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் அப்படின்னா அப்படி நகை இதெல்லாம் வாங்கி கொடுத்து இப்படின்ற இதில் இப்போ இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சராசரியாக நடுத்தர நிலையில் வாழக்கூடிய ஒரு மனிதன் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருப்பானோ அப்படிப்பட்ட பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரம்தான் அந்த கண்ணன் கதாபாத்திரம். பெங்களூரில் பல மணமகன்களை பார்த்து அப்படி இப்படின்னு வரும்போது அது எதுவுமே செட் ஆகாது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கிடையில் இங்கே இருக்கக்கூடிய இடத்தில் மின்சார கோளாறால் தான் அன்புடனும் பாசத்துடனும் வளர்க்கக்கூடிய நாய் இறந்ததை பார்த்து கதறி அழக்கூடிய தினேஷ் மனசுக்குள்ளே நினைக்கிறான், கொஞ்சம் தவறி இருந்தாலும் அந்த மரணத்தை தழுவ வேண்டியவர் தன்னுடைய தாய். தன்னுடைய தாய் தான் இறந்துருக்கணும், தன்னுடைய தாய்க்கு பதிலாக தன்னுடைய நாய் இறந்து விட்டது அப்படின்னு வரும்போது இதை சும்மா விட்டு வச்சுருக்கக்கூடாது அப்படின்றக்காக அந்த மின்சார இணைப்பு தரக்கூடிய இடம் இருக்குல்ல, எலக்ட்ரிசிட்டி போர்ட், அந்த அலுவலகத்தில் போய் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய மகன் செய்து அங்கு பல சம்பவங்கள் நடைபெற்று அதன் மூலம் மக்களுக்கு சில நல்ல காரியங்கள் நடைபெற்று இப்படிலாம் படத்தில் வருகிறது. இவற்றையெல்லாம் தாண்டி படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் தன்னுடைய பணியில் சிறப்பாக செயல்பட்டதற்காக அந்த நிறுவனத்தின் தலைவியாக இருக்கக்கூடிய அர்ச்சனா அவங்களுடைய முயற்சியின் மூலம் அமெரிக்காவிற்கே சென்று தன்னுடைய பணியை தொடர்வது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரமோஷன் கிடைத்து அப்படிப்பட்ட மாறுதல் அந்த கண்ணனின் மகளான தீபிகாவிற்கு கிடைக்கிறது. படத்தினுடைய கிளைமேக்ஸில் ஆட்டோவில் தன்னுடைய மகளை ஏற்றி கொண்டு அந்த முழு குடும்பமே அந்த ஆட்டோவில் பயணித்து விமான நிலையத்தை நோக்கி போய்கொண்டிருப்பார்கள். அதோட படம் முடிஞ்சிடும். சத்யராஜ் இந்த சம்பவங்கள் அனைத்தையும் பார்த்து ஒரு எழுத்தாளராக இந்த சம்பவத்தை படம் முழுக்க நேரேட் பண்ணுறாரு. சத்யராஜனுடைய வாய்ஸ் ஓவரில் தான் இந்த திரைப்படம் பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரை நமக்கு காட்டப்படுகிறது.
இதில் வந்து சத்யராஜ் கதாபாத்திரம் இல்லாமல் இந்த ஆட்டோ டிரைவர் கண்ணனுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது அப்படின்றத மட்டுமே நமக்கு காட்டி இருந்தாங்க அப்படின்னா படம் வந்து ட்ரையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி ட்ரையாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் நகைச்சுவை கலந்தும் இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த சத்யராஜ் கதாபாத்திரத்தை படம் முழுக்க இருக்கும்படி செய்திருப்பார்கள் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். சத்யராஜினுடைய வாய்ஸ் ஓவரும் சரி, சத்யராஜ் படத்தில் நடித்திருக்கக்கூடிய அந்த எழுத்தாளர் கதாபாத்திரத்திலும் சரி, சத்யராஜ் தன்னுடைய குறிப்பிடத்தகுந்த நடிப்பு திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆட்டோ ஓட்டுநராக படம் முழுக்க வரக்கூடிய காளி வெங்கட் மிகவும் அருமையாக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட, அந்த ஆட்டோ ஓட்டுநர் கண்ணனாகவே அவர் 100% வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். மிகச்சிறந்த இயல்பான நடிப்பு திறமையை கொண்ட அற்புத நடிகர் காளி வெங்கட் அப்படின்றது மட்டும் நம்மால் உறுதியாக கூற முடிகிறது. இந்த கதாபாத்திரத்தில் காளி வெங்கட்டை தவிர வேறு யார் நடித்திருந்தாலும் இந்த அளவிற்கு சிறப்பாக நடித்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இதுதான் காளி வெங்கட்டிற்கு நாம் கொடுக்கும் நற்சான்றிதழ். காளி வெங்கட்டின் மனைவி கமலமாக ஷெல்லி நபுகுமார் இயல்பாக பாராட்டக்கூடிய அளவிற்கு நடித்திருக்கிறார். காளி வெங்கட்டின் மகள் தீபிகாவாக ரோஷினி ஹரிப்பிரியன் மிகவும் சிறப்பாக நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு மிக உயர்ந்த பெயரை பெற்று தந்திருக்கிறார். தினேஷ் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய விஸ்வா தன்னுடைய நடிப்பு திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பச்சோந்தி என்ற கதாபாத்திரத்தில் அரசியல்வாதியாக வரக்கூடிய கீதா கைலாசம் தன்னுடைய பண்பட்ட நடிப்பை வெளிப்படுத்தி நம்முடைய உள்ளங்களில் வாழ்கிறார். ஆனந்த் ஜிகே குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவால் எந்த அளவிற்கு பெருமை சேர்க்க முடியுமோ அதை இந்த சினிமாட்டோகிராஃபர் செய்திருக்கிறார். கேசி பாலசாரங்கன் இவர்தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த படத்தினுடைய கதை ஓட்டத்திற்கு தன்னுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்க வேண்டுமோ அதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய பணியை செவ்வனே இந்த இசையமைப்பாளர் செய்திருக்கிறார். இந்த படத்தை பார்க்கும்போது நாம் ஒரு திரைப்படத்தை பார்க்குறோம் அப்படின்ற உணர்வே நமக்கு உண்டாகவில்லை. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய கதையை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அப்படின்ற உணர்வு தான் நமக்கு உண்டாகிறது. ஒரு நடுத்தர குடும்பத்தில் எந்த அளவிற்கு பிரச்சனைகள் இருக்கும், எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கும், எந்த அளவிற்கு போராட்டங்கள் இருக்கும், ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் எந்த அளவிற்கு தன் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக தியாக சின்னமாக இருந்து கொண்டு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது, எந்த அளவிற்கு அதற்காக கண்ணீர் விடக்கூடிய அளவிற்கு அவல வாழ்க்கையை சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதை நம் கண்களுக்கு முன்னால் கண்ணாடி என இந்த திரைப்படத்தில் காட்டி இருக்கிறார்கள். இந்த திரைப்படம் 10ஓடு ஒரு திரைப்படம் அல்ல, பாராட்டப்பட வேண்டிய மாறுபட்ட முயற்சி. இந்த திரைப்படத்தை பார்ப்பது என்றால் மிகவும் பொறுமையாக அமர்ந்து பார்க்க வேண்டும். இதில் பரபரப்பான காட்சிகள்லாம் எதுவுமே கிடையாது, சினிமாத்தனமான காட்சிகள்லாம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சராசரியான ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை கொண்ட திரைப்படத்தை நாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உங்களுடைய மனதில் பொறுமையை வரவழைத்து கொண்டு அமர்ந்து இந்த திரைப்படத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒரு நல்ல திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு அருமையான திரைப்படத்தில் மிகவும் சிறப்பாக கதாபாத்திரமாகவே காளி வெங்கட் மாறி அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் தந்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான கார்த்திகேயன் மணி அருமையாக இயக்கி இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்கு உண்டாகும். படத்தை பார்த்து முடிந்த பிறகு கார்த்திகேயன் மணி என்ற பெயர் திரையில் போடப்படும்போது என்னையே மறந்து நான் கைகளை தட்டினேன். இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அந்த இயக்குனர் எந்த அளவிற்கு இந்த திரைப்படத்தை சிறப்பாக இயக்கி இருக்கிறார் என்பதை.